ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஹெட் பட் லவ் த அன்டோல்ட் லவ் ஸ்டோரியோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? வாங்கடா, நான் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி அதோட என் பண்ணியிருந்தேன்னா, ஜிக்குக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிக்குக்கு 2 பேரும் தான் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அங்கே டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்குதுடா. இப்போ ஜிமின் டக்குன்னு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அந்த டோர் சைடு தான் பார்க்குறான். இப்போ அந்த சைடு இருந்து, ஹே ஜிமீன், ஜிமீன் என்னடா பண்ணுற? எவ்வளோ நேரம் டோர் லாக் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா பண்ணிகிட்ருக்க? டே ஜிமீன், இருக்கியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டா. இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே அவ்வளோ ஷாக்காக அப்படி திரும்பி அந்த டோர் சைடு தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான், போச்சு போச்சு போ, லில்லி வேற வந்துட்டா, டீ போடா, அவள் என்னை பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், வந்துட்டாளா, வந்துட்டான், நான் தான் சொன்னல ஜிமின் 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 சொல்லிட்டு வந்துடுவான்னு. அன்டாப்பர் ஒன்று இவ்வளோ முன்ன தூக்கணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற, ஒன்றும் ஆகாது, ஓகேவா, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு, அவளே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அவளாம் அப்படி போக மாட்டாடா, அவள் பாரு இங்கே வந்து பாரு, அவள் சோபாவில் தான் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தாண்டா, அது வந்து நம்ம லில்லி தாண்டா. இப்போ லில்லி தான், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து அப்படியே அந்த சைடு இந்த சைடும் பார்த்துட்ருக்கா. இப்போ இந்த சைடு ஜிமின் தான், தள்ளிப்பூ லில்லி, நான் குளிச்சிட்ருக்கேன், என்னாச்சு? ஓ குளிக்கிறியா, சரி சரி குளிச்சுட்டு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன வெயிட் பண்ணுறியா? நீ போலில்லே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கேன், நான் வந்துட்டு நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான், ஏய் நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜிமின், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிட்டு அந்த ஷோபாவில் உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஜிமின் தான், போச்சு போச்சு போ ஓ, நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், யார் கண்ணில் சிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவளே வந்து பார்த்துட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் புலம்பிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு கம்முன்னே இல்லைடா. ஜிமினை நெக்கில் வந்து கிஸ் பண்ணுவோம், அவன் பாடியெல்லாம் அங்கங்கே டச் பண்ணுவோம், அதே இதையும் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமினுக்கு, டி கம்முன்னிருடா எரும மாடு, சும்மா நானே கானில் இருக்க, நீ வேற அங்கேயும் வச்சு இது பண்ணிகிட்ருக்க, முடிட்டு போ, போகாத, இங்கே இரு, அங்கே போனால் வேற அவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பாப்பா நான் போகட்டும்னா சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நீ போகாத இரு, அவள் போகிறாளான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து நகத்தை அப்படி ஒரு மாதிரி கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறேன்னா. இந்த பக்கம் லில்லி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஜிமின் வெளியே வரவே இல்லை. டேய் குள்ள பையில, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரியா என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் நான் இப்படி தான் குளிக்கவே போகிறேன், நீ போவ, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான், டேய் நான் வந்து 1/2 hour ஆகுதுடா, இன்னும் இப்போ தான் குளிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. ஆமாம் நான் இப்போ தான் குளிக்க போகிறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ போய் என்ன வரேன். டேய் என்னென்ன நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், என்னை போன்னே சொல்லிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அப்படி இழுக்கிறா. இந்த பக்கம் ஜிமின் தான், நீ போய நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் லில்லி அப்படியே வந்து பெட்டை பார்த்துருப்பாடா, அங்கே வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ் இருக்கும். இப்போ லில்லி தான், ஓ அதுக்கு தான் இந்த கொள்ள வார்த்தை இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கா உள்ள, ரொமான்ஸா,
ம் நாம் எதுக்கு நந்தி மாதிரி மூடிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, வெளியே வந்துடுறா. இப்போ ஜிமின் கிட்ட, ஆ சரி சரி, சீக்கிரம் பார்த்துட்டு குளிச்சுட்டு பண்ணிட்டு வெளியே வா, நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன் ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாரா லில்லி ஒரு மாதிரி இழுத்து பேசுகிறா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் என்ன ஒரு மாதிரி பேசுகிற? ஆ அதெல்லாம் அப்படிதான், சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்து வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, வெளியே போயிடறாடா. அந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஜிமின் தான், லூஸு மாதிரி பேசிட்டு போகுது பாரு பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சைடு ஃப்ரெஷ்ஷாக போகலான்ட்டு போகிறான்டா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஓய் இங்கே என்ன அப்படி பார்க்குற, போ ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சொல்லிட்டு வெளியே போகலான்ட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான், ஓய் எங்கே போகிறேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், நீ குளிச்சுட்டு வா. வா 2 பேரும் சேர்ந்து குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் படா, இப்போ தான் 2 பேர் குளித்தோம், நான் ஏற்கனவே குளிச்சிட்டேன், நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பரவாயில்லவா பாப்பா, 2 பேரும் சேர்ந்தே குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாங்கடா. ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ 2 பேருமே வெளியே வராங்க. வந்துட்டா ஜங்குக்கோட ட்ரெஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ ஜிக்குக்கு 2 பேருமே வந்து ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் தான் அப்படியே போயிட்டு அந்த டோர்கிட்டே நின்று பார்க்குறான், யாராவது வராங்களா போகிறாங்களான்ட்டு. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சட்டலான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பாட்டில் ட்ரெஸ் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், யாரும் இல்லை, ஜங்குக்கா, சொல்லுடா, வா யாரும் இல்லை, நீ சீக்கிரம் டக்குன்னு எஸ்கேப் ஆயிரு, நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னால் தனியெல்லாம் போக முடியாது, வா 2 பேரும் சேர்ந்து போகலாம். 2 பேரும் சேர்ந்தா மூடிட்டு ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக் தான், ஏண்டா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, யாருக்கெல்லாம் பட்டா என்ன இருக்கட்டும், இப்போ டைம் ஆச்சு வேற, அங்கே வேற டான்ஸ் கிளாஸ்க்கு வேறு போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி சட்டிலாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக அவன் ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே வந்து அவன் பாட்டில் போகிறான்டா. டீ யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதெல்லாம் யாரும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் நடந்து போகிறான். அந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக பதுங்கி அப்படியே வெளியே வந்து அப்படியே பார்க்குறான் தத்தி. ஸோ அங்கே யாரும் இல்லை. இப்போ ஜிமின் தான், அப்பாடா யாரும் இல்லை, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணலான்ட்டு பண்ணுறான். அப்படியே ஆப்போசிட்டில் லில்லி தான் ஒரு மாதிரி ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி, என்ன அது பேய், என்ன பேயா, டேய் யாரை பார்த்துறா பேய்ங்கிற, எரும மாடு மாதிரி வந்து முன்னாடி நிற்கிற ஆளை முடிஞ்சிப்பாரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான், திட்டுறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், டேய் நான் இப்போ உன்னை என்னடா பண்ணனேன், நான் பாட்டில் தாண்டா வந்து நின்றுட்டுருக்கேன், என்னை பார்த்து பேய்ங்கிற எருமைங்கிற என்ன நினச்சிட்ருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இந்த பக்கம் ஜிமின் தான், பின்ன பூதம் மாதிரி வந்து முன்னாடி நின்னா திட்டமீனை மொத்தமாடி கொடுப்பாங்க எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து லில்லி திட்டுறான்டா. இப்போ அந்த சைடு இருந்து ஒரு சவுண்டா, ஓய் யாரை பார்த்து பேய்ங்கிற பூதங்கிற, ஏய் அவள் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்கடா. வேறு யாரும் இல்லை, நம்ம டேங் தான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், பாரு டேட்டே என்னை பார்த்து பூதங்கிறான் பேய்ங்கிறான், என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், பூதம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க, லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேங் தான், டே ஜிமினா உனக்கு வாய் ரொம்ப ஓவராக போகுது, பார்த்து பேசு, அவள் யாருன்னு தெரியும்ல, யாரா இருந்தால் எனக்கு என்னடா, எருமை மாடு மாதிரி முன்னாடி வந்து நின்னா திட்டமீனை மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டுறான். இந்த பக்கம் லில்லி தான், போடா எருமை மாடு திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி க்யூட்டாக வைக்கிறா லில்லி. இந்த பக்கம் டேங் தான், அச்சோ டே ஏண்டா அவளை திட்டினேன், பாவம் பாடுற குழந்தை ஃபேஸ் எப்படி போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த பக்கம்
ஜிமின் தான் குழந்த, அவள் குழந்த, எரும மாடு சைஸில் இருக்கா, அவள் உனக்கு குழந்த. டேய் போட, ஏதாவது நான் திட்டிப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், பாட்டில் போயிட்டு அப்படியே ஷோபாவில் தான் உட்காடுறான். இப்போ இந்த பக்கம் லிலி தான், என்னை யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அவள் பாட்டில் போகிறா. இந்த பக்கம் டேங்கு தான், செல்லம் நான் ஒன்றை மதிக்கிறேன் செல்லம், யார் மதிச்சா என்ன மதிக்கலன்னா நான் ஒன்றை மதிக்கிறேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பின்னாடியே டே போடுறான். இந்த பக்கம் லில்லி தான் திரும்பி டேவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு, படா பொறுக்கி, நீ கூட சைலண்ட்டாக தான் இருக்கா, அவன் திட்டுருப்ப, இப்போ என்ன செல்லாம் கில்லுன்ட்டு வர, ஒழுங்காக ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி திட்டுறா. இந்த பக்கம் நீ டேங் தான், செல்லம் நான் உன்னை என்ன பண்ணினேன், நான் தான் ஒன்றுமே பண்ணலையே, நீ தான் ஒன்றும் பண்ணல, மூடிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, அங்கே போயிட்டு சபாவில் உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் டேவும் போய் லில்லி பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். இப்போ வரிசையாக ஒவ்வொரு மெம்பர்ஸாக வராங்க. இப்போ அங்கே நம்ஜின் 2 பேர் தான் வராங்க. ஐயோ டயர்டாக இருக்குது, வேறு டான்ஸ் வேறு ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்செப்ட் வேறு கிட்ட நெருங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் அப்படியே புலம்பிகிட்டே வராங்க. இந்த பக்கம் ஜின் தான், நம்ஜினா எதுக்கு இப்படி புலம்பிகிட்ருக்கு, ஏதோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த நினைக்கையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் வராங்க. இந்த பக்கம் சோப் 2 பேரும் தான் வராங்க. இப்போ ஹோப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே டான்ஸ் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே அது ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வராங்க. இப்போ சுகா தான் அப்படியே மண்டையிலே ஒன்று வச்சுட்டு, ஏய் சும்மா எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்காது, உனக்கு தான் டான்ஸ் ஆட தெரியும்னு நினச்சிட்டு ஆடிட்டுருக்கியாடா, நாங்களும் ஆடுவோம், ஆடுறது நான் வேணான்னு சொன்னேன், அதுக்கு ஏன் ஹயாங் தலையிலே அடிக்கிறீங்க, ஏய் இங்கே பாரு ஹயாங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான் பார்த்துக்க, ஹயாங்க சொல்லாங்க, வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா தான், டேய் சுகான் பேர் சொல்லி கூப்பிட்றா, அது என்னடா ஹயாங்கலாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான், ஹயாங்க சொல்லாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு ஹயாங் தலையில் அடிக்க வேலை வச்சுக்காதீங்க, கையை நீட்டி பேசுகிறவங்க இங்கிட்டு வச்சுக்க, கை ஹையாங்கன்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கல, ஓகே விடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி ஹோபி தான் பார்க்குறாங்க. இப்போ டீ என்னடா சொன்ன, சாரி அது வலிச்சுதான், அதனால தான் ஹையாங்க அந்த மாதிரி, நீ ஹையாவுக்கு வாடாப்படனே சொல்லி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிட்டு அந்த ஷோபாவில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி மாசா அப்படி கிளம்பி ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படியே அந்த மெம்பர்ஸ் கிட்ட தான் நிற்கிறாங்க. இப்போ ஜின் தான், என்னடா ஜங்குக்கா, ஏன்னா நான் 2 டேஸாக பார்க்குறேன், ஒரு மார்க்கமாக இருக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஹயாங்க தான், நீ நடக்கிற நான் நடக்கிறேன், எல்லாரும் தான் நடக்கிறோம், எல்லாம் தான் நடக்குது, இப்போதைக்கு என்ன பகையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜின் தான், டேய் ஜங்குக்கா உனக்கு வர வாய் ரொம்ப நீண்டிட்டு போகுது, சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க, நீ யார் ஹயாங்க சொன்னாங்க சின்ன பையனு, நானும் வளர்ந்துட்டேன், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜின் தான், நீ தான் வளர்ந்த குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. ஹலோ யாரு குழந்தை, நான் உனக்கு குழந்தையாகையா, நான் உனக்கு குழந்தையேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருமே மற்ற மெம்பர்ஸ் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போயிடறாங்கடா. இப்படியே தான் டேஸஸும் போகுது. ஜிக்குக்குள்ளே அவ்வளோ கொஞ்சம் அப்படியே க்யூட்டான குட்டி ரொமான்ஸு, அதே மாதிரி டேலில்லிக்குள்ளேயும் குட்டி ரொமான்ஸு, நம்ஜுன்குள்ளேயும் குட்டி ரொமான்ஸு, சோப்புக்கும் அதே மாதிரி தான் எல்லா பேருமே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு உண்டான கொடுத்த ப்ராக்டிஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி சாங் ப்ளே பண்ணிவிட்டு இது மாதிரி தான் டேஸஸ் பாஸ் ஆகிட்டுருக்குதுடா. இப்போ அவங்க கான்செப்டுக்கான அந்த டேவும் சொல்லிடுறாங்க பேங்க் பீடி அப்பா. இப்போ 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் அவங்களுக்கு பேங்க் பீடி அந்த கான்செப்ட் ரெடி அதில் அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ ரொம்ப சிவியராக
ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராலுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட அவங்களால பேச முடிய மாட்டேங்குது மனசு விட்டு. அவ்வளோ ப்ராக்டிக்ஸு, அவ்வளோ சாங் வந்து ப்ளே பண்ணுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருது. ஸோ அவங்க அந்த எப்படி சொல்லணும்னா, ஃபுட்டு சாப்பிட, ரெஸ்ட் எடுக்க கூட அவ்வளோ டைம் இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹெவியாக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த கான்செப்ட்கான டேவும் வந்துடுது. ரொம்ப பரபரப்பாக இவங்களுக்காக வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா குரூப்புமே வந்து கேபாப் குரூப் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிடிஎஸ்க்கும் வந்து அந்த பர்ஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிக்குக்கும் சரி, நம்ஜின்னும் சரி, அதே மாதிரி சோப்பும் சரி, டேவும் சரி, எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டேஜில். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறான். அப்பப்போ போய் ஜிமின் கிட்ட போய் ஏதோ ஒன்று பண்ணுறதும், ஜிமினை பார்க்குறதும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். பட் என்ன வந்து ஜிமினை வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வரக்குள்ள மட்டும் செம்ம ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் எப்படி சொன்னால் செம்ம ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே வந்து அந்த எப்படின்னா அந்த பர்ஃபார்ம் ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கடா. அந்த ரூமில் தான் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்டாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க பாடி கார்ட்ஸு சரி, மேனேஜரும் சரி, அவங்கவுங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்லாம் ரொம்ப டயர்டாக அவனால் ஒன்றுமே முடியாது. ரொம்ப வந்து அவனை வந்து டேக் கேர் பண்ணி அவங்க பாடி கார்ட் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் சரி, ஹோபிக்கும் சரி, சுகாவுக்கு, நம்ஜுனுக்கும், ஜின்னுக்கு, டேயாங்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க பாடி கார்டு, அவங்கவுங்க மேனேஜர் வந்து அதுக்கு உண்டான எல்லாம் வந்து அவ்வளோ இதாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவ்வளோ டயர்டாக. ஸோ வந்து அப்படியே வந்து அந்த சோபா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துனா அப்படியே வந்து டயர்டில் வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு வந்து அப்படியே தூங்கிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜிமினும் சரி ஒரு இதில் வந்து நல்லா அப்படியே டயர்டாக வந்து தூங்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம கோவம் வருதுடா. அவனால் அவன் கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா ஜிமின் வந்து சுகா லேபில் வந்து ஹெட்டை வச்சுட்டும் ஹோபி மடி மேலே வந்து அவனோட லெக்கு வச்ச மாதிரியும் ஸோ அந்த மாதிரி வந்து படுத்திருக்கான். இந்த பக்கம் சுகாவோட ஹேண்டு வந்து ஜிமினோட எப்படின்னா செஸ்ட்டு மேலே வந்து ஹேண்டை வச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்த மாதிரிடா அந்த மாதிரி வந்து படுத்திருக்காங்க. இப்போ அவ்வளோ டயர்டில் தான் தூங்கிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அது எப்படி அவங்க கூட போய் அவன் படுக்கலாம், என் கூட தானே இருக்கணும், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஏன் கூட வர வேண்டியதானே, அந்த மாதிரி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அந்த சைடு சுகாவும் சரி, ஹோபியும் சரி, ஜிமினும் சரி நல்லா செம்மையாக தூங்கிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தூக்கமே வரல. அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். அந்த பக்கம் நம்ஜுன் 2 பேருமே சரி நல்லா தூங்கிட்டுருக்காங்க. டேயாங் கூட ஒரு இதில் ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டுருக்காண்டா. இந்த பக்கம் ஜங்குத்தம் அப்படியே தூங்கவே இல்லை. அவன் ஐஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது, அவ்வளோ ஃபேஸில் கோவமாக இருக்குது. அவன் ஃபேஸ் அவ்வளோ கோல்டாக வச்சுட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே சுற்றி எல்லா மெம்பர்ஸையும் பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வந்து அப்படியே ஏந்திரிச்சு அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு ஜிமினை ஒரு மாதிரி வந்து இடிக்கிறான். ஸோ இடித்ததுலேருந்து என்னென்னா ஜிமின் வந்து அப்படியே டக்குன்னு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கை தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ரெஸ்ட் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படியே வந்து ஒரு மாதிரி காட்டிட்டு அவன் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் தான் என்னன்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இவன் வேற ஒருத்தர் நேரங்காலம் தெரியாமல் தான் ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுவான். எனக்கு வேறு டயர்டாக இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஏந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ஐஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகலான்ட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த டோர்கிட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே டக்குன்னு வந்து ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த டோர் மாடலே அப்படியே பின் பண்ணி அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஜிமினை தான் செம்மையாக முறைன்னு முறைச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் ஜங்குக் என்ன பண்ணுற, கை வலிக்குது, எடு நீ கையை விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ கோவமா, வயசுலாம் அவ்வளோ ரெட்டிஸாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுற நீ, என்ன பண்ணுறன்னு கேட்டேன். அது ஏன் ஜிமின், எனக்கு பிடிக்காதெல்லாம் நீ பண்ணுற, எனக்கு இவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்க்கு ஒன்றுமே புரியல. ஹேய் ஜங்குக் என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியல. என்ன சொல்கிறேண்ணா, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல, இல்லை புரியலையா ஜிமின், இல்லை புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் என்னடா சொல்கிற, ஆல்ரெடி டயர்டாக இருக்குட்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், உனக்கு தூக்கம் வருது, எனக்கு எப்படி எரியுது தெரியுமா, அவ்வளோ அப்படியே எரியுது உன்னை அவங்க கூட அப்படி பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே ஜங்குக் ஃபேஸை பார்த்துட்டு, என்னடா சொல்கிற, எனக்கு புரியல, நீ எதுக்கு அவங்களோட லேபில் படுத்திருக்க, உனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா என் கூட வந்து படுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் இப்போ தான் ஹிட் ஆகுது அவன் ஏன் கோபமாக இருக்கிறான்னு. இந்த பக்கம் ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, டேய் என்னடா சொல்கிற நீ, டயர்டாக இருந்துச்சு, அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க, சரி அப்படியே படுத்தேன், அப்படியே அவங்க மேலே படுத்து தூங்கிட்டேன், இதுக்காடா இப்படி ஃபைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏன் எவ்வளோ டயர்டாக இருந்தேன்னா என்கிட்ட வர வேண்டியதானே, நான் என்ன உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன, அவங்க கூட எதுக்கு நீ போய் படுக்கிற, டேய் சும்மா டயர்டாக இருக்குன்னு தாண்டா படுத்தேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் என் கூட வர வேண்டியதானே, அவங்க கூட நீ ஏன் படுக்கிற, உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் ஜிமின், அவங்க கூட நீ க்ளோஸாக இருக்காத, யாரு கூடயும் க்ளோஸாக இருக்காத, இது எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும், அது நீ என்னை என்ன வேணாலும் நினச்சிட்டு போ ஜிமின், செல்ஃபிஷ்ன்னு நினச்சாலும் சரி, பைத்தியம் நினச்சாலும் சரி, நீ என்னை எவ்வளோ கேவலம் வேணாலும் எடுத்துகிட்டு போ ஜிமின், ஆனால் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், நீ வேறு யார் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்க்கும் சரி ஓகே ஓகே நான் படுக்கலை, யார் கூடயும் க்ளோஸாக இருக்கல, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, சாரிடா, உன்னை யார் கூட என்னால் க்ளோஸாக பார்க்க முடியலடா, அதனால தான் எனக்கு செம்மையாக கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு இப்போ 2 பேருமே வந்து வெளியே தான் வராங்கடா. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆர்மிஸ் கூட வந்து அப்படியே மீட்டிங் மாதிரி இருக்குது. இப்போ சரின்ட்டு எல்லாருமே மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ஆர்மிஸ் மீட் பண்ணுறதுக்காக ஸோ எல்லாம் வரிசையாக வராங்க. அங்கே வந்துட்டு அப்படி வந்து அந்த டேபிள் போட்டிருப்பாங்கடா, அதிலெல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ஜின்னு, அப்புறமேட்டு ஜிகுக்கு, அப்புறம் சோப்பு, அப்புறம் வந்து டே, இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் எல்லா ஆர்மிஸுமே அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே வந்து நம்ம மெம்பர்ஸ்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வராங்க. இப்போ அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஐ லவ் யூ ஜிமினா, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டேங், இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் நேமே சொல்கிறாங்க. அதுவும் ஜிமின் நேமை மட்டும் ரொம்ப அதிகமாக கோரஸாக வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க வர ஆர்மிஸ் எல்லாம் அப்படியே முறைன்னு முறைச்சிக்கிட்டே அப்படியே வந்து ஆட்டோகிராஃப் பண்ணிகிட்டே அப்படியே இது பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட ரியாக்ஷன் வந்து சிரிக்கவும் முடியலை,
கோவப்படவும் முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஜிமின் கிட்ட வந்து அதே மாதிரி ஜிமினும் அந்த ஆர்மிஸ் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறது, ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணி பேசுகிறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். பட் இது எல்லாமே ஜங்குக் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அதே மாதிரி யார்ட்டையும் ஃப்ளோட்லாம் பண்ணல, நார்மலாக அப்படியே பேசிட்டு தான் வந்துட்டுருக்கான் ஜங்குக்கு. ஆனால் ஜிமின் அப்படி இல்லை, க்யூட்டாக பண்ணுறன்ற பேரில் ஜங்குக்கு வந்து செம்மையாக காண்டேற்றிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆர்மிஸ்லாம் கேர்ள்ஸ் ஆர்மிஸ் வந்தாங்கன்னா செம்மையாக ஃப்ளோட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு இது எல்லாமே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அப்பப்போ வந்து எப்படின்னா டேபிளுக்கு அந்த பெஞ்சு கீழே வந்து ஜிமினை வந்து அப்பப்போ ஒரு மாதிரி வந்து இடிச்சு பண்ணாதடா, அது மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் ஜமீன்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பண்ண வேண்டியது எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த ஆர்மிஸ் மீட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மெம்பர்ஸுமே வந்து அப்படியே வந்துட்டு எப்படின்னா அந்த காரில் வந்து எல்லாம் ஏறுறாங்கடா. ஸோ வந்து அந்த ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிரைவர் இருக்காங்க. டிரைவர் பக்கத்தில் வந்து மேனேஜர் இருக்காங்க. லில்லி இருக்கா. பின்னாடி வந்து நம்ஜின் கப்பலும், அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து சோப் கப்பலும், அதுக்கு பின்னாடி வந்து வீமென் குக் 3 பேருமே வந்து உட்காந்துட்டு வராங்க. ஸோ லாஸ்ட்டு ஸ்டேட்டில் அதில் வந்து ஜிமின் வந்து நடுவில் இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு, இந்த பக்கம் டயாங், இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம டேவும் வீமென் 2 பேருமே அவ்வளோ எப்படின்னா அந்த காரில் வந்து நல்லா க்யூட்டாக அது மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அது மாதிரி வந்து க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல. செம்மையாக கோவம் வருது. அவனும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு வரான். இதெல்லாம் அப்பப்போ வந்து ஜிமின் நோட் பண்ணிட்டு தான் வரான். ஸோ அவன் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கல. சரி இதில் என்ன இருக்க போகுது அந்த மாதிரி வந்துட்டு வீமென் 2 பேர் வந்து அவ்வளோ அழகாக விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டேமுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சரின்ட்டு சாப்பிட்லான்ட்டு வராங்க. இப்போ எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டாங்க. நம்ம ஜங்குக்கு மட்டும் வரவே இல்லை. ஸோ அவன் ரூம்லேயே இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜின் தான், டேய் ஜங்குக்கா என்னடா பண்ணுற, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. இப்போ எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டேய் வாடா, டைம் ஆகுது, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. பட் வந்து நோ ரெஸ்பான்ஸ். அங்கே வந்து ஜங்குக்கு எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்கல. இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே பண்ணான், இப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இங்கே புலம்பிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமினும் என்னான்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு அவங்கள தான் வந்து ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே நம்ஜின் கிட்ட தான் வந்து அவனை போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தேவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அது பெருசாக எதுவும் கண்டுக்கல. இப்போ நம்ஜின் தான் ஜிமின் சொல்லுங்கள் ஹயாங், அவனை போய் கூட்டிகிட்டு வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஹயாங் நானா, நீ தான் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், இல்லை ஹயாங் வேறு யாரையாவது போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் இங்கே மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே நானா போகல, நீயே போ, எனக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் முன்னா சாப்பிட்டு போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபியா தான் சொல்கிறாங்க. ஜின்னு டயாங் எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன எல்லோரும் நம்மளே போக சொல்கிறாங்க, ஐயோ அவன் வேறு ஏன் வரலன்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக ஏந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ரூமுக்குள்ளே தாண்டா போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு அங்கே ரூமில் இல்லை. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு, டேய் ஜங்குக்கா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டுட்டே போகிறான். ஸோ அங்கே பால்கனியில் பார்த்தா ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு பியர் பாட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து சரக்கு அடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின் செம்ம ஷாக்கு, டேய் எரும மாடு
அங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, அது சரக்கு அடிச்சிட்டு இருக்க தனியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக் பக்கத்தில் தான் போகிறான். பட் ஜங்குக் எதுவுமே பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் டீ புருக்கி இங்கே பாருடா என்ன டீ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே திருப்புறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஸாக, அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக அப்படியே கலங்கி போயிருக்கு. இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் எல்லாம் ஐஸ்லாம் ரெட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணான், ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்ட் அப்படியே தட்டி விட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறான். இப்போ ஜிமின் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, டேய் என்னடாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிற எனக்கு புரியல, நான் என்ன சொல்லணும் உனக்கு புரியல ஜிமின், என்ன சொல்லணும் உனக்கு புரியலையே, என்ன அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அதே தப்பு தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் என்னடா பேசுகிற எனக்கு புரியல, ஓ நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியல இல்லை, ஆமாண்டா புரியல, நான் என்ன ஜிமின் சொன்னேன், ஹோபி கூடயும் சுகா கூடயும் அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறதுக்கே வந்து நான் சண்டை போட்டேன், அப்புறம் பார்த்தா ஆர்மிஸ் மீட்டிங்கில் கேர்ள்ஸ் கிட்டலாம் அப்படியே ஃப்ளோட் பண்ணுற, அவ்வளோ நல்லா அவள் லவ் யூ ஜிமினா லவ் யூ ஜிமினான்னு சொல்கிறாளுவ, நீ பல்ல காட்டிகிட்டு இருக்க, அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்டலாம் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்குற, அது ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க, இல்லை என்ன ஜிமின் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் இதில் என்னடா இருக்குது, அவங்க என்கிட்ட அந்த மாதிரி பேசினாங்க, நானும் அவங்கக்கிட்ட அது மாதிரி பேசினேன், அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க, சரி ஆர்மிஸ் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அது மாதிரி சேட் ஆகக்கூடாதுன்னு நான் அது மாதிரி பண்ணேன், இதில் என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அதுதான் ஜிமின் எனக்கு பிடிக்கல, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, அதுதான் எனக்கு பிடிக்கல, நீ என் கூட மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கணும், வேறு யாரு கூட நீ அது மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல ஜிமின், சொன்னால் புரிஞ்சிக்க அப்படின்ட்டு ஜங்குக் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் ஜங்குக் நீ என்ன குழந்தையா, டி இது நம்ம ரியல் லைஃப் வேறடா, ஸோ ஆர்மிஸ்ன்னு வரக்குள்ள நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கணும், அது மாதிரி அதானே ஜங்குக் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இங்கே பார், நீ ஆர்மிஸ் கூடயும் சரி யார் கூடயும் சரி நம்ம மெம்பர்ஸ் கூடயும் சரி நீ க்ளோஸாக இருக்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, எது தப்பு எது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எது ஜிமின் சரியில்லை, எது சரியில்லை, நீ என்னை லவ் பண்ணுறல, நானும் உன்னை லவ் பண்ணுறல, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கல்ல, நீ அது மாதிரி இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், எதுக்கு கத்துற, வெளியில் கேட்டுற போதுடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், இங்கே பார் ஜிமின், நான் அப்படி தான் கத்துவேன், அப்படி தான் கத்தி பேசுவேன் புரியுதா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் புரியுதா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, சொந்தமாக ஆகவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜங்குக்கை தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை தான் பார்க்குறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.